அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பதாக இன்றைக்கி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன். அல்லேலூயா. எல்லா நாளும் வர்றது வேறு, இந்த மாதிரி முக்கியமான நாளில் வர்றது வேறு. முக்கியமான நாள்னால் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் முகூர்த்த நாள், நிறைய இடத்துல எல்லாம் ஃபங்க்ஷன்ஸு, ஃபேமிலியில் ஃபங்க்ஷன்ஸு. அதனால் ஆமாம் பாருங்கள், போகாமல் வந்திருக்கிறாங்க. அதுதான் நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம். நீங்கள் எந்த யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஃப்ரீயாக இருக்கும்போது யாருனாலும் வந்து என்ன பண்ணலாம், சரி போகலாம், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து வார்த்தை கேட்டு வரலாம், நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஆனால் நமக்கு தேவைகள் இருக்கும்போது, நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸு நெருக்கடிகள்லாம் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் விட்டுட்டு கடவுளை வந்து தேடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் கடவுள் உங்களை பார்க்கறது, உங்களை குறித்து பெருமைப்பட்டு உங்களுக்காக நன்மைகளை சீக்கிரமாக செய்கிறது. அது சாட்சியில் சொல்லியிருக்கலாம்ல, எல்லாரும் கேட்டிருப்பாங்களே. நல்லாயிருச்சு. கரங்களை தட்டி ஆர்டர் நாற்றை பயப்படுத்துக பார்த்துருக்கேன். ஆர்டர் 3 நாளாக இருந்த காய்ச்சலை ஒரு ஃபோன் கால் மூலமாக ஒரு தேவ பிள்ளைக்கு உணர்த்தினது நிமித்தம் ஜெபம் பண்ணாங்க. என்ன ஆயிடுச்சு? காய்ச்சல் சரியாயிருச்சு. அல்லேலூயா. இதெல்லாம் லைவாக நீங்கள் பார்க்குற அற்புதம். இதெல்லாம் வந்து யாருக்கோ எங்கேயோ நடந்துச்சு அப்படிலாம் இல்லை, உங்கள் கூட உட்காந்துருக்கிற ஒருத்தருக்கு நடந்த அற்புதம் தான். இந்த அம்மாவும் சாட்சி சொன்னாங்க, சோனியா சிஸ்டர்லாம் சாட்சி சொன்னாங்க. அவங்களுக்குலாம் வேலையே கிடைக்குமான்லாம் எனக்குலாம் கேள்விக்குறி ஆகி போச்சு. அங்கே போனால் அவங்க வேறு இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க, உங்களுக்கு என்னப்பா எங்கே வேலை செஞ்சீங்க, இந்த மருந்து பேர் என்ன, அந்த மருந்து பேர் என்ன, அதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி பிரதர் தெரியும்னா, நானே அவங்கள 2-3 இன்டர்வியூலாம் கூப்பிட்டு போயிருக்கிறேன், அதனால் எனக்கு தெரியும். அவங்க கேட்பாங்க, ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, உட்காந்து எல்லாம் எழுத சொல்லுவாங்க. அதெல்லாம் முடித்த பிறகு கூட சரி நீங்கள் போங்க, நாங்கள் வேணும்னா ஃபோன் அடிக்கிறோம்பாங்க. அப்போயே தெரிஞ்சுக்கணும் அங்கே வேலை கிடைக்காது அப்படின்ட்டு. ஆமாம், அதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போனால் அவர் கிறிஸ்டினாக இருக்கிறாரு. பொன்னிங்கிறது ஹாஸ்பிட்டல், அந்த வேக்கன்சி நான் தான் அவங்களுக்கு அனுப்புனேன். ஆனால் அது ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டலுங்கிறது எனக்குமே என்னது தெரியாது. வேக்கன்சி வந்துச்சு, அது எப்போது ரொம்ப நாள் ஆச்சு அனுப்பி. சரி அது வேக்கன்சி போட்டு 1 மாதமே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமும் உங்கள் ஃபோன் அடித்து கேட்டால் வர சொல்லாங்க. அது போகிறதுக்கு 2-3 தடைகள் இருந்துச்சு. அப்புறம் அதை தாண்டியும் தடைகளை தாண்டி போயிட்டாங்க. போனால் அங்கே நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போனீங்க, நீங்கள் ஏசப்பா பிள்ளையான்னு 2 கேள்வி கேட்டாங்களாம். உங்களை இன்சார்ஜாகவே போடுறோம் நீங்கள் வாங்கன்ட்டாங்களாம். அல்லேலூயா. ஆமாம், நம்ம வந்து ஒரு நார்மலான கேட்டகரிக்கு நர்ஸாக வேலை செய்யலான்னு போனால் அங்கே இருக்கிற நர்ஸுங்களுக்கே உங்களை நான் இன்சார்ஜாக போடுறேங்கிறார். இதுதான் தேவன் செய்கிற செயல். அந்த இன்சார்ஜில் கொண்டு போய் நிற்க வைக்கும் போது நீங்கள் உண்மையாகவே இன்சார்ஜ் மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா ஆண்டவர் அடுத்தடுத்து மேற்கொண்டு என்ன பண்ணிடுவார், சேலரிலாம் அதெல்லாம் டபுள் மடங்கு உடனடியாக மாறிடும். இப்போ இருக்கிற சேலரிலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆண்டவர் நினச்சாருன்னா, அவர் இருதயத்தில் பேசினாருன்னா பாருங்கள், இந்த வேலையை கொடுத்தவர் சேலரி அதிகப்படுத்தி கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். அல்லேலூயா. இந்த மாதிரி நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டா அதை விசுவாசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சுதந்திரிச்சிருவீங்க. உங்களுக்கு சுதந்திரம் உண்டாயிரும். ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை செய்ய ஆரம்பிச்சிருவார். எதுக்காக உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, உங்களுக்கு புரியுதோ புரியலையோ நாங்கள் பாட்டு கை தட்டுறோம், உங்களுக்கு புதுசாக வந்தவங்களுக்குலாம் தெரியாது. என்னமோ பாடுறாங்க, என்னமோ பண்ணுறாங்க, என்னமோ சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது, நாங்கள் பார்க்குறது அவங்களுக்கும் புரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு மலைக்குள்ளே வந்து உட்காந்துருக்கிற மாதிரி, மழைனா வானத்திலேருந்து பெய்கிற மழை, அந்த மழையில் வந்து இப்போ நனைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், அந்த மழை எதுக்கு உங்கள் மேலே படுது, நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த நினைஞ்ச பிறகு நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தெரியும் அதனுடைய பவர் என்னங்கிறது. அல்லேலூயா. ஆமாம், ஜெபம் பண்ணுறேன். ஆமாம், ஒரு பக்கம் மழையினால் ஒரு பக்கம் ஊரே அழிஞ்சிட்டு இருக்குது அங்கே குஜராத் பக்கம். நீங்கள் மழை வேணும்னு சொல்லி கேட்குறீங்க. அதனால் உங்களுக்கு அழிவில்லாத நல்ல மழையை, நல்ல விவசாயத்தை இந்த வருஷத்தில் ஆண்டவர் நல்ல விளைச்சல் உங்களுக்கு தரும்படி ஆண்டவர் உதவி செய்வார். ஆமாம், எல்லாம் போட்டுடலாம், கவலையப்படாதீங்க. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதனால் வார்த்தையை விசுவாசிங்க, ஏசப்பாவை நம்புங்க. எந்த மனுஷனுடைய உதவியும் தேவையே இல்லை. கடவுளுடைய உதவி உங்களுக்கு இருந்தால் எந்த மனிதர்களுடைய உதவி என்ன பண்ணதில்லை தேவை. ஆண்டவர் அந்த மனிதர்கள் மூலமாக தான் உதவி செய்வார். ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை யார் மேலே தான் இருக்கணும்? கடவுள் மேலே தான் இருக்கணும். மனிதர்கள் மேலே இருக்கக்கூடாது. கடவுள் மேலே வச்சுருந்தீங்கன்னா அவர் யாரை கொண்டு வேண்டாலும் என்ன பண்ணிடுவார், நம்மளுக்கு நன்மைகளை செய்ய ஆரம்பிச்சிருவார், அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிருவார். அவருக்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்று தான்,
அவரை நம்பி இருக்கணும், அவ்வளோதான். அதனால தான் பாட்டு பாடணும், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பி இருக்கும். நீங்கள் கிறிஸ்டினா இந்துவா முஸ்லீமாங்கிறதுலாம் கடவுளுக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் அவரை நம்புறீங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான் முக்கியம். அவரை நம்புகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மதத்தை மாற்றுவதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் சதாசிவமாக இருந்தேன் இதுக்கு முன்னாடி, இப்போ ஆழ்வினாக இருக்கிறேன். அதனால் என் வாழ்க்கையில் என்ன மாறி இருக்குது? ஒன்றும் மாறல. ஆனால் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் வந்தார், என் வாழ்க்கையில் எல்லாமே மாறிடுச்சு. அதுதான். அப்போ மதம் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு விஷயமே இல்லை, அது தேவையும் இல்லை. நம்ம போய்கிட்டிருக்கிற பாதை ஒரு மதமும் கிடையாது. இது ஒரு மார்க்கம், இது ஒரு வழி. இந்த வழியில் வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும், சுகவீனங்கள் மாறும், பலவீனங்கள் மாறும், வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஏன் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். அல்லேலூயா. அது கர்த்தர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் நீங்களும் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். ரொம்ப சிம்பிள். பைபிள் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பைபிளுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நீங்கள் இருக்கணும். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நீங்கள் இருக்கணும். அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் வியாதி இருக்குதா? இல்லை. பலவீனம் இருக்குதா? இல்லை. அவர் கடன் பட்டிருக்கிறாரா யாருக்காவது? இல்லை. அப்போ நீங்களும் எப்படி தான் இருக்கணும்? வியாதி இல்லாமல் இருக்கணும், பலவீனம் இல்லாமல் இருக்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும். அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறாருன்னா நீங்களும் எப்படி தான் இருக்கணும்? ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கணும். அவர் நேசிக்கிறவராக இருக்கிறதுனால நீங்கள் எப்படி தான் இருக்கணும்? மற்றவங்களை நேசிக்கிறவங்களாக இருக்கணும். அவர் பொறுமையுள்ளவராக இருக்கிறதுனால நீங்களும் எப்படி தான் இருக்கணும்? பொறுமை. அவ்வளோதான். இதுதான் பைபிள், வேறு ஒன்றுமே இல்லை. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நீங்களும் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அவர் சதா காலமும் வாழ்கிற தேவன். அல்லேலூயா. ஒருத்தருக்கும் தீங்கு செய்யாத தெய்வம். அவர் நல்ல தகப்பன் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாகத்தான் ஆண்டவர் நம்மளை பார்க்குறார். நான் சொன்னது போல் அவர் நம்மளுடைய மதத்தையோ நம்மளுடைய ஜாதியையோ நம்மளுடைய இனத்தையோ அவர் பார்க்குறதே இல்லை. தமிழருக்கும் அவர் தான் அப்பா, கன்னடருக்கும் அவர் தான் அப்பா, மலையாளிக்கும் அவர் தான் அப்பா. இந்த 3 பேரும் இங்கே இருக்கிறாங்க. மலையாளி அங்கே இருக்கிறாங்க, கன்னடக்காரங்க இங்கே இருக்கிறாங்க, தமிழ்காரங்க. நான் என்னையே சேர்க்காதீங்க, தமிழ்காரங்க இங்கே இருக்கிறாங்க. நான் எந்த ஊர் தெரியுமா? குஜராத். ஆமாம், காந்தி பிறந்த ஊரில் பிறந்தார். சினிமாவில் இவர் பாட்டு பாடுவார்ல, யார்? ரஜினிகாந்த். ஆட்டோக்காரன், நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், காந்தி பிறந்த நாட்டுக்காரம்பாங்கள்ல, அது மாதிரி நிஜமாகவே நான் பிறந்த ஊர் குஜராத். அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படியே எங்கள் அப்பா அம்மாலாம் தமிழ்காரங்க தான். ஆனால் பிழைக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க? குஜராத்துக்கு போயிட்டாங்க. அங்கே குஜராத்தில் இருக்கும்போது நான் பிறந்துட்டேன். எங்கள் அக்கா மகாராஷ்டிராவில் பிறந்தாங்க. அவங்க ஒரு ஊர் பாருங்கள், ஒவ்வொரு ஊரில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது எங்கள் அம்மாவுக்கு. மகாராஷ்டிராவில் வாழும்போது, மகாராஷ்டிரா பஞ்சப்பிள்ளைக்கு போகும்போது, மும்பையில் வாழும்போது எங்கள் அக்கா பிறந்துட்டாங்க. அதனால் அவங்க மராட்டிக்காரங்க, எங்கள் அக்கா மகாராஷ்டிராங்க. அப்புறம் அங்கேயும் பஞ்சமாக இருக்குது, வேறு ஒரு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு குஜராத்துக்கு போனாங்க. அங்கே நான் பிறந்துட்டேன். ஆமாம், குஜராத்தில் என்னமோ ஊர் சொன்னாங்களே, வாப்பின்னு சொல்லி ஒரு ஊர். அந்த ஊரில் நான் பிறந்தேன். அப்புறம் பார்த்தா குஜராத்தில் வெள்ளம் வந்துருச்சு, மழை வந்துருச்சு. நான் பிறந்திருக்கிற நேரம்லாம் வீட்டிலலாம் தண்ணி சாக்கில், ஈர சாக்கில் போட்டு என்னை படுக்க வச்சுருக்குறாங்க. இது வழியே இல்லை, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு திரும்பி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே அப்புறம் 2 பிள்ளைங்க பிறந்துருச்சு. அது என் தங்கச்சிங்க. பாருங்கள், தாய் தகப்பன் ஒன்று தான், ஆனால் பிள்ளைங்க எந்தெந்த ஊரில் இருக்குதுன்னு பாருங்கள். அக்கா மராட்டி, பையன் தம்பி குஜராத்தி, திருப்பி 2 பிள்ளைங்க எங்கே வந்துட்டாங்க? தமிழ்நாட்டு தமிழர்களாக மாறிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பா அம்மா ஒன்று தான். அதே போல் தான் நீங்கள் எந்த மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், உங்களுக்கு தகப்பன் இயேசு கிறிஸ்து, அவருடைய பிள்ளைகள் நீங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அதனால் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். நீங்கள் பிரச்சனைகள் இல்லாமல், போராட்டங்கள் இல்லாமல், மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழணும் இந்த பூமியில். அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இந்த பூமியில் அவருடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டுச்சு. அவர் நம்ம வாழணுங்கிறதுக்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்துட்டு போனார். அல்லேலூயா. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியாக நம்ம மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு என்னென்ன உதவிகளை தேவையோ அதை செய்யறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? அப்போ கட்டாயம் பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொல்ல சொன்னார் அப்படிங்கிறத நான் சிம்பிளாக வாசிச்சுட்டு நான் சீக்கிரமாக இந்த நாளோட செய்தியை முடிக்கிறேன். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம்.
அடிக்கடி பைபிள் வாசிங்கன்னா டக்குன்னு எடுத்துடலாம், இல்லைன்னா அதெல்லாம் கஷ்டம் தான் எடுக்கிறது. வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே, எங்கள் மத்தியில் வெளிப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தையை கனப்படுத்தி அருளும். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது உங்களிடத்தில் என்ன அவர் சொன்னார் அப்படின்னா, நீ என் பிள்ளைகளிடத்தில் போய் சொல்லு, என்கிட்ட அடைக்கலமாக வந்த அவர்களுக்கு நான் நிறைவான பலனை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. பலன் மாத்திரம் அல்ல, நிறைவான பலனை கொடுக்க போகிறார். சொல்லுங்கள், நிறைவான பலன். நிறைவான பலன் அப்படின்னா என்னென்னா, அந்த அவர் கொடுக்குற அந்த நன்மை, அவர் கொடுக்குற அந்த உதவி குறையவே இருக்காது. நீங்கள் ஃபுல்ஃபில்லாகவே இருப்பீங்க. எல்லா விதத்திலும் நீங்கள் எப்படி இருப்பீங்க? சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நன்மையை இன்றைக்கி பெற்றுக்கொண்டு தான் நீங்கள் வெளியே போக போகிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய செய்கை, உங்களுடைய செயல் என்ன செயல்? இப்போ நான் ஏற்கனவே காலையில் இப்போ வந்தோன்னே சொன்னது போல், இன்றைக்கி பல விசேஷங்கள் இருந்தாலும், பல குடும்பத்தில் சொந்தக்காரங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும், அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை வந்திருக்கிறீங்கன்னா, இதுதான் செயல். இது என்னது? செயல். இந்த செயலுக்கு தக்க பலன் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. அந்த செயல்களுக்கு தக்க பலனை உனக்கு தருவார். அது மாத்திரம் அல்ல, அதோடு நிறுத்துகிற தேவன் அல்ல. அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. அவரால் தான் உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். வேற யாரும் உங்களுக்கு நிறைவான பலன் கொடுக்க முடியாது. ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு முழுமையான ஒரு கணவனாக வாழ முடியாது. ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு முழுமையான ஒரு தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனைவியாக இருக்குன்னு யாராவது கணவர் கை தூக்குங்க பார்ப்போம். நானே தூக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்பா தூக்கிடுவார், ஏன்னா வேறு வழி இல்லை. அது மாதிரி ஒருத்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரியே அப்பா 100% எனக்கு ஏற்ற ஒரு மனைவி தாங்க இவங்க. 100% நீங்கள் இங்கே ஏற்ற ஒரு கணவர் தானே யாராவது சகோதரி கை தூக்குங்க பார்ப்போம். தெரியும். அப்பா அப்போ நான் ஜெயிச்சிட்டேனா? இல்லை, நீ என்ன தூக்கல, நீ தூக்கல, நான் தூக்கி உன்னை அவமானப்படுத்துகிறேன் பாரு அப்படின்ட்டு தூக்கிடுச்சு. அல்லேலூயா. அப்படி இல்லை, உண்மையாகவே இப்படி ஒரு போட்டியே வச்சாங்க ஒரு மீட்டிங்கில், அதுலேயும் நான் ஜெயிச்சிட்டேன். ஆனால் நான் மனைவி ஜெயிக்கல. இல்லை, நான் தூக்கிடுவேன். நானே தூக்கிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன சொல்கிறது, அது இதாயிரும். அதனால் நீங்கள் யாராவது தூக்குவீங்கன்னு எதிர்பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, மனிதத்தில் அப்படி தான் இருக்கும். எல்லாமே 100% எல்லாமே என்ன பண்ணாது. அந்த 5 விரலை பார்த்துங்க, 5 விரல் ஒரே மாதிரி இருக்குதா? இல்லை. இதுக்கு பேர் சுண்டு விரல், இதுக்கு பேர் மோதிர விரல், இது நடு விரல், இது ஆட்காட்டு விரல், இது கட்டை விரல். பேர் கூட ஒன்றும் இல்லை. இங்கிலீஷில் சொல்லிடலாம், ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் தனித்தனியாக வாசிக்கும் போது 5 விரல் ஒரே மாதிரி இல்லை. எல்லோரும் நம்ம ஒரே மாதிரி இருக்கிறோமா? ரேஷன் கடைக்கு போய் வைக்கிறோம், என்ன வைக்கிறோம்? பயோமெட்ரிக் வைக்கிறோம். எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்குதா? இருந்துச்சுன்னா அவ்வளோதான், எல்லா ரேஷன் கார்டு கேன்சல் ஆகிரும். ஆமாம், உங்கள் பேர் வச்சு நான் வாங்கிடுவேன், என் பேர் வச்சு நீங்கள் வாங்கிடுவீங்க, அப்படியே குழம்பிடும். கடவுளுடைய படைப்பு பாருங்கள், ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இல்லை. ஒருத்தருடைய ரேகை மாதிரி இன்னொருத்தருடைய ரேகை இல்லை. ஒருத்தருடைய கருவிழி மாதிரி இன்னொருத்தர் கருவிழி. அதனால தான் ஆதாரில் அதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்குறாங்க. கண்டுபிடிச்சிடலாம், யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, உலகத்தில் வாழும்போது ஒரு 80%, ஒரு 70% வேணால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் ஒரு நிறைவான 100க்கு 100% ஒரு நிறைவான மகிழ்ச்சி, ஒரு நிறைவான ஆசீர்வாதம், ஒரு நிறைவான பலன் வேணும் அப்படின்னா அது அவரால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதை அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறார். நீங்கள் வாங்கினா போதும். அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறார், நீங்கள் வாங்கினா போதும். வாங்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, கை நீட்டினா போதும். என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் எனக்கு ஒரு பொருள் கொடுக்குறீங்க, பிரதர் இந்தாங்க பிரதர் அப்படிங்கிறீங்க. நான் பாட்டு கையை கட்டிக்கிட்டு இப்படி மேலே பார்த்துட்டு இருந்தோன்னா என்ன பண்ணுவீங்க?
உனக்கு இருக்கு பாரு தெனாவட்டு, இவனுக்கெல்லாம் போய் கொடுக்கணும்னு நினச்சோமா அப்படின்னு நினைப்பீங்களா நினைக்க மாட்டிங்களா? நினைப்பாங்களாம், காமாட்சம்மா நினைப்பாங்களாம். ஆமாம் ஆமாம், நினச்சே கொடுங்கம்மான்னு சொல்லி கையை கேட்டால் என்ன பண்ணுவாங்க? அதே போல் தான் இயேசு கிறிஸ்து. நமக்கு என்னது தேவைங்கிறது அவருக்கு தெரியும். இப்போ இங்கே வந்து இத்தனை பேர் உட்காந்துருக்குறீங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? தேவைன்னா ஃபங்க்ஷனை சொல்லலைங்க, இங்கே வேறு ஃபங்க்ஷனுக்கும் தேவைன்னு தான் ஆகிப்போச்சு. அதனால் அந்த தேவை இல்லை, உங்களுக்கு என்ன தேவை, வாட்ஸ் யுவர் நீடு, என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும். சோனியாவுக்கு இப்போ என்ன வேணும்? வேலை வேணும், பேபி வேணும், சர்ச்சு வேணும். அவங்களாம் ரொம்ப சபையை ரொம்ப நேசிக்கிறவங்க, சீக்கிரமாக அவங்க தான் அதிகமாக ஜெபிக்கிறாங்க. இங்கே சீக்கிரமாக இந்த வீட்டை நம்ம வாங்கிடணும், இல்லைன்னா ஒரு சர்ச்சையே கட்டிடணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அம்மா அவங்க எல்லாமே ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. நான் பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக சோனியா சிஸ்டர், அம்மா ரேணுகா சிஸ்டர்லாம் சேர்ந்து இந்த இடத்த வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், வாங்கி என்கிட்ட தானே கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், நான் ஏன் வாங்க மாட்டேன்னா அவங்க தான் வாங்கி எனக்கு தான் தர போகிறாங்க. ரேணுகா சிஸ்டர் அப்படி தான் ஜெபம் பண்ணுறாங்களாம். இந்த சபை உங்களுக்கு கிடைக்கணும்னா நான் ஜெபம் பண்ணல பாஸ்டர், நான் வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுறேங்கிறாங்க. எப்படி வந்தால் என்ன சார்? அல்லேலூயா. சபை வந்தால் சரி, சபைக்கு மக்கள் வந்தால் சரி, கர்த்தருடைய நாமம் மகிமை அடைந்தால் சரி. அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஊழியத்தினுடைய பொருளாளர் வேறு சோனியா சிஸ்டர். ஆமாம், ஊழியத்தினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பொருளாளர், என் மனைவி பேர் கூட ஊழியத்தில் இல்லை. ஏன்னா அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை, அதனால் இல்லை. அப்போவே அவங்க எனக்கு சகோதரிங்கிறதுனால 3 பேர் என் கூட படித்த ஒரு சகோதரி மகாலட்சுமி, பேர் என்னது? மகாலட்சுமி ஊழியத்தினுடைய செயலாளர், செயல்படாத செயலாளர். வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொருள் இல்லாத பொருளாளர், இயக்கமே இல்லாத இயக்குனர். இதுதான் எங்கள் ஊழியம். அல்லேலூயா. ஆனால் இது எல்லாத்தையும் சரிப்படுத்துகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. அதனால தான் இங்கே எத்தனை பேர் இருந்தாலும் யூடியூப்பில் நிறைய பேர் நம்மளை பார்க்கும்படி ஆண்டவர் செய்கிறார். பல இடங்களில் சாட்சிகளை ஆண்டவர் ஏற்படுத்தி தருகிறார். நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸில் கூட இன்றைக்கி சாட்சி வைக்கிறார். நான் வைக்கிற ஸ்டேட்டஸு கூட இன்றைக்கி எடுத்து பார்த்தேன், ஒரு பெரிய கிராஃப் மாதிரி, என்ன சொல்கிறது, அது பேர் என்ன தமிழில் சொல்லுவாங்க, ஒரு கட்டுரை மாதிரி எழுதியிருக்கிறாங்க. நான் உங்களுடைய ஸ்டேட்டஸை தினமும் நான் வாசிப்பேன் பாஸ்டர், தினமும் எனக்கு தீர்க்க தரிசனமாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இங்கே இல்லை, இலங்கையிலிருந்து, எந்த ஊர்லேருந்து? இலங்கையிலேருந்து ஒருத்தவங்க எழுதியிருக்கிறாங்க ஃபுல்லாக. அல்லேலூயா. எங்கே? இலங்கையை மேப்பில் பார்த்தது தான் உண்டு. மேப்பில் பார்த்துருக்குறேன், உலக மேப்பில். அப்புறம் ஏதாவது வீடியோஸில் இந்த சுற்றுலாலாம் போவாங்க நிறைய பேர், அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்போம், அவ்வளோதான். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு கூட ஆண்டவர் வந்து தேவனுடைய வார்த்தையை பேச வைக்கிறார் அப்படின்னா அதுதான் இந்த ஊழியத்தில் ஆவியானவருடைய கிரியையாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னது இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. செய்தி இதுதான், உங்களுக்கு ஒரு நிறைவான பலன் வரப்போகிறது. இதுவரைக்கும் கிடைச்ச பலன்கள் எல்லாம் ஏதோ சிறு கொஞ்சம் அப்படி இருக்கலாம். கொஞ்சம் நன்மைகள், கொஞ்ச நாள் சுகம், கொஞ்சம் பணம், இப்படி வேணால் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இதற்கு மேலாக உங்களுக்கு வரப்போவது எல்லாமே நிறைவாக இருக்க போகிறது. அதில் நீங்கள் தேடினாலும் குறைவை பார்க்க முடியாது. அல்லேலூயா. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா 34ஆம் சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எப்பொழுதும் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கணும். தேவனை தேடுறதுனா என்ன? இப்போ நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, இதுதான் தேவனை தேடி வருவது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், என் சரீரத்தில் இருக்கிற வியாதி மாறணும், எனக்கு இருக்கிற பிரச்சனை நீங்கணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட கடவுளை நம்பி வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா அதுதான் கர்த்தரை தேடுவது. இதை ரெகுலராக பண்ணணும். என்ன பண்ணணும்? ரெகுலராக பண்ணணும். ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. அந்த வார்த்தை புரியுதோ புரியலையோ, நான் சொன்னது போல் நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா ஒரு மலையில் நினைறீங்கன்னு வச்சுக்கோங்க, மலையில் நினைறீங்க, அவ்வளோதான். எதுக்காக நினைறீங்கிறது ரீசன் தெரியாது, ஏன் நினைறீங்கன்னு தெரியாது, எவ்வளோ நேரம் நினைவீங்கன்னு தெரியாது. ஆனால் நினைஞ்ச பிறகு போனீங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான பலன் உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. ஒருவரையும் ஆண்டவர் என்ன சொல்கிறது, வெறுமையாக அனுப்புனதே இல்லை. பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த நாட்களில் அவரை தேடி பல ஜனங்கள் வந்தாங்க. வந்த ஒருத்தராவது வெறுமையாக போனாங்களா? இல்லை. ஒரு தாய் தனக்கு இருக்கிற ஒரே மகன் இறந்துட்டான், அவனை தூக்கிட்டு போகிறாங்க பாடையில் வச்சு. நாயின் ஊர் விதவை அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது. அவர் பேர் கூட சொல்லலை. நாயின் அப்படிங்கிறது ஒரு ஊர், எப்படியே அலந்தலப்பூர் ஊரோ அது மாதிரி ஊர். அந்த ஊரினுடைய விதவை, அந்த விதவைங்கும் போதே தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு கணவர் இல்லை. இருந்த ஒரே ஒரு வாலிப மகன், அவனும் இறந்து போயிட்டான். இயேசு கிறிஸ்து வராங்க, இயேசு கிறிஸ்து பாடையை போய் தொடுறாரு, உயிரோடு எழும்பிட்டான். அல்லேலூயா. மாதவிடாய் பிரச்சனையினால், இரத்த போக்கினால் தன்னோட இருக்கிற பெரிய ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்து
இனிமேல் வழியே இல்லைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை தேடி ஒரு மகள் போகிறா. போய் இயேசு கிறிஸ்துனுடைய ட்ரெஸ்ஸினுடைய ஓரத்தை போய் தொடுகிறாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அல்லேலூயா. வழியே இல்லாமல் பரிதிமேயும் என்கிற ஒரு குருடன், கண் இல்லாதவன், அப்பா அம்மாவால் வெறுக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், வீட்டை விட்டு விரட்டப்பட்டவன், அவன் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அந்தாண்ட வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனேயே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி கூப்பிட்டான். அவ்வளோதான். ஆண்டவர் அவன் அழைச்சிட்டு வர சொன்னார். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லிட்டாரு. அவன் உடனடியாக பார்வையடைகிறான். அல்லேலூயா. கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. கல்யாணத்துக்கு போன இடத்துல திராட்சை ரசம், கிரேப் ஜூஸ் குறைஞ்சி போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பச்சை தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுங்கிறாரு. ஊற்றிட்டாரு. ஊற்றின பிறகு கொண்டு போய் எல்லாத்துக்கும் ஊற்றுறாங்க. அது பச்சை தண்ணீர் திராட்சை ரசமாய், அதுவும் சுவை மிகுந்த திராட்சை ரசமாக மாறிடுச்சு. அல்லேலூயா. இப்படி இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்தவங்க, அவரை தேடி வந்தவங்க ஒருவரும் என்ன பண்ணதே இல்லை, வெறுமையாக போனதே இல்லை. அவர்கள் அற்புதத்தோடு அதிசயத்தோடு தான் போயிருக்கிறாங்க. அதை தான் இன்றைக்கி என்னுடைய செய்தி. அவருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இது யாருக்கு சொல்லப்பட்டது? ரூத் என்கிற ஒரு சகோதரிக்கு சொல்லப்பட்டது. அவங்களுடைய கதையை உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். அவருடைய கணவர் இருக்கிறாங்க, அவங்களுடைய மாமியார் இருக்கிறாங்க. கணவர் வியாதி இறந்துட்டார். இறந்துட்டோன்னே இந்த இவங்களுக்கு குழந்தை கிடையாது. கல்யாணம் ஆன புதுசே. இவங்களுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லை. இவங்க வேறு ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு பெண். ஆனால் இந்த இறந்து போன அந்த சகோதரன், அவங்க அம்மாலாம் பார்த்திங்கன்னா யெகோவா தேவனாகிய கிறிஸ்துவை வழிபடுகிற ஒரு குடும்பம். அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க வேறு, அவங்க வேறு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தன்னுடைய கணவர் சின்ன வயசுல இறந்து போயிட்டார். இறந்து போனாலும் இவங்க போய் நிற்கிறாங்க அந்த மாமியார்கிட்ட. என்ன சொல்கிறாங்க? நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? மாமியாரே, என்னை இப்படி பழி வாங்கிட்டியடி அப்படின்னு இருப்போம். அல்லேலூயா. ஏன் நொந்தவனை நோய் வந்தவனை என்னை கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம்? பாட்டு பாடி விட்டு போயிருப்போம். ஏற்கனவே அவங்க நொந்து போயிருப்பாங்க, தான் மகனை இழந்துட்டு. இவங்க இதை வேற இன்னும் வச்சுட்டு போயிருப்பாங்க, எல்லாம் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ரூத் என்கிற அந்த மகள் என்ன பண்ணாலும் அப்படின்னா, இனி நீ எனக்கு மாமியார் இல்லை, நீ தான் எனக்கு தாய். உன்னுடைய நாடு என் நாடு, உன் சாமி என் சாமி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் என்ன பண்ணிடுறேன், உன் கூடவே இருந்துடுறேன்ட்டு ஒரு மாமியாரை மருமகள் சொல்லியிருக்கிறான். சாத்தியமாங்க இதெல்லாம்? அல்லேலூயா. அப்போ சாத்தியம், அது கலிகாலம் நல்லா இருந்துச்சு. இப்போ சாத்தியமா? யாரோ ஒருத்தர் இல்லை நீங்கள் யாருன்னு தெரியல, அனுபவத்தில் சொல்கிறாங்க. நானும் சொல்கிறேன். அல்லேலூயா. இல்லவே இல்லை. இப்போல்லாம் என்ன பண்ண முடியாது, அப்படிலாம் முடியவே முடியாது. ஆனால் அப்படி ஒரு சகோதரி இருந்திருக்கிறாங்க. அந்த ரூத்துக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. தன்னுடைய மாமியாரை யாரெல்லாம் சொந்த தாயாக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும். அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை இப்படி யாராவது பண்ணி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நானே இப்போ தான் கேள்விப்படுறேன். ஆவியானவர் அதை உணர்த்துறாரு பாருங்க. நான் சொல்ல வந்த பாயிண்ட் வேறு. அவர் சொல்கிறார், இப்போ எத்தனை பேர் என்னன்னு தெரில, உங்கள் மாமியாரை உங்கள் தாயை விட அதிகமாக நேசிங்க. நாளை என் மாமியாரெலாம் அம்மான்னு தான் கூப்பிட்றேன். மாமியார்னே கூப்பிட்டதில்ல, அத்தைன்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது, இனிமேலும் சொல்ல போகிறது இல்லை. ஆமாம், சுந்தரி அம்மா, இவங்க அம்மா, அவ்வளோதான். இவங்க பேரை சொல்ல மாட்டேன். ஆமாம், அம்மா, அவ்வளோதான். அவங்கள அடையாளத்துக்காக சுந்தரி அம்மான்னு சொல்லு. அவங்க அப்பா எங்கள் அப்பா, அவ்வளோதான். வாங்கப்பா போங்கப்பா, முந்தானத்தை கூட பார்த்துட்டு வந்தேன், அவ்வளோதான். அல்லேலூயா. அப்படி இருக்கிறதுனால தான் நிறைவான பலன் எனக்கு கிடைக்குது. இதுதான் ரகசியம். ஏன் பிரதர் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் பண்ணாதான் சார் சோறு போடுவாங்க. அல்லேலூயா. கையை தட்டிட்டாரு பாருங்க. அல்லேலூயா. கை தட்டிடுங்க எல்லாரும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும். ஆமாம், அது உண்மைதான். இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான். நான் சொல்லுவேன், நிஜமாக என் மனைவிட்டே சொல்லுவேனே, அவங்க அம்மா என்றைக்காவது ஊருக்கு போகிறாங்கன்னு வந்துருச்சுன்னா எனக்கு அப்படியே வயிறெலாம் மனசு சோர்ந்து போயிடுவேன். நான் நேற்று கூட சொன்னேன். ஆமாம், அவங்க அம்மா போயிட்டாங்கன்னா 2 நாள் இருக்க மாட்டாங்களா? ஏன்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருப்பாங்க. சனி ஞாயிறு அச்சியா லீவுனா குழந்தைய பார்த்துக்கும் அச்சியா, அதனால் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அந்த 2 நாள் நான் மிகப்பெரிய பாடுகள் பட வேண்டியதாக இருக்கும். ஆமாம், நல்ல சாப்பாடு கிடைக்காது, பழைய டீ தான் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல. ஆனால் எங்கள் மாமியார் இருந்தாங்கன்னா ஃப்ரெஷ்ஷு தான், எல்லாமே ஃப்ரெஷ்ஷு தான், ரொம்ப ஃப்ரெஷ், ரொம்ப என்ன சொல்கிறது, ருசிகரமான பதார்த்தங்களாக தான் கிடைக்கும். நேற்று கூட ஒரு சாம்பார் வச்சுருந்தாங்க. அலையிலூயா. அவங்க இல்லை, இவங்க. ஆமாம், அலையிலூயா. இல்லை, நல்லா சமைக்கும், என்ன டச்சு விட்டு போயிடுச்சு, அதனால் கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்ற பொழுது. அவங்களும் ஒரு சில நேரத்தில் வேறு மாதிரி செய்வாங்க. உப்புகள், சர்க்கரைகள் அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் மட்டும் நீங்கள் ஒரு வாரம் தங்கி பாருங்கள் சார், ஒரு நாளும் டீ வித்தியாசமாக இருக்கும். ஒரே டேஸ்ட்டில் இருந்து சரித்திரமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அச்சியாவும்
மாமியார் இவங்க எல்லாமே மாற்றி மாற்றி தான் போடுவாங்க. நானும் ஒவ்வொரு நாளும் டீ குடிச்சிட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவையில் உண்டது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிற மாதிரி நாளான்னைக்கு இருக்காது. கடைசியாக ஒரு டீ போடுவாங்க பாருங்கள், அப்பா டீ நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, என்னை உணர்ந்துட்டீங்க நீங்கள். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. அது மாதிரி இவ்வளோ பாடுகள் வழியாக தாங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். நீங்கள் நினைக்கிறீங்க ஜாலியாக இருக்கிறேன்ட்டு. சரி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நல்லா தான் செய்கிறாங்க. ஏன்னா நான் குறை சொன்னால் அப்புறம் அதுவும் கிடைக்காது. நீ சொன்னல வீடியோவில் அங்கே பார்த்துருவாங்க, இனிமேல் நீயே செஞ்சு சாப்பிட்டுருட்டாங்கன்னா அவ்வளோதான், குழப்பு போயிடும். அதனால் எனக்கு ரொம்ப அருமையான உணவு வகைகள், ரொம்ப ருசிகரமான உயர்தரமான உணவு வகைகள்லாம் எனக்கு கிடைக்கிறது. அதை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதை கொடுக்க செய்த எங்கள் மாமியாருக்கு, மனைவிக்கு, என் மகளுக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தப்பிச்சாச்சு. அடுத்தது, நிறைவான பலன் உங்களுக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நிறைவான பலன்கள். கடவுள் உங்களுக்கு நிறைவான ஒரு பலனை அனுப்ப போகிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும், அவரை நம்பி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரையே நம்பிடுங்க, சரண்டர் ஆயிருங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அடுத்து இவங்ககிட்ட போகலாமா, அவங்கக்கிட்ட போகலாமா, இவங்கக்கிட்ட போனால் சால்வ் ஆகுமா? யார்கிட்ட போனாலும் சால்வ் ஆகாது. நீங்கள் கலெக்டர்கிட்டே போங்க, ஒன்றும் நடக்காது. ஆனால் முட்டி போட்டு தான் காமாட்சி அம்மா செஞ்ச மாதிரி பண்ணிடுங்க, எங்கேருந்து உதவி வரும்னு தெரியாது. யாரோ ஒருவர் மூலமாக உதவி உங்களை வந்து சேர்ந்து விடும். அல்லேலூயா. கடவுள் அப்படிப்பட்ட ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி தான் விரும்புகிறார். இப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறீங்க பிரதர், இதெல்லாம் பைபிளில் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. உங்களை குறித்து கடவுளுடைய விருப்பம் என்ன? எதுக்காக சார் இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிறீங்க? நீங்கள் எப்படிப்பட்டவங்களாம் இந்த பூமியில் வாழணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வார்த்தையை வாசி நான் முடிக்கிறேன். லூக்காவின் புத்தகம் 15வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. சாரி, யாக்கோபு 1:4 வாசிட்டு வாசிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 4வது வசனம். ஸ்தோத்திரம். யாக்கோபு 1:4. இப்போ நீங்கள்லாம் யாருன்னா நீங்கள் தான், வேறு யாரும் இல்லை. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவு உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுளுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்றில் கூட குறைவாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு வீடு இல்லை, வீடுகள் இருக்கணும். நிலம் அல்ல, நிலங்கள் இருக்கணும். பணம் அல்ல, பணங்கள் இருக்கணும். ஜனம் அல்ல, ஜனங்கள் இருக்கணும் உங்கள் கூட. இது 4 இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தேவை. கரெக்டாக இல்லையா? இந்த 4 ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும். ஒரு சொல்லிட்டு பாருங்கள், வீடுகள் இருக்கும், நிலங்கள் இருக்கும், பணங்களும் இருக்கும், ஆனால் ஜனங்க கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டு வச்சிடுறது. கடைசியில் நமக்கு நீ யாருமே வந்து நிற்காத அளவுக்கு என்ன பண்ணிடுறது, அக்கம் பக்கத்து வீட்டில் சண்டை, அக்காட்ட சண்டை, தங்கச்சிட்ட சண்டை, அம்மாட்ட சண்டை, அப்பாட்ட சண்டை. இவங்ககிட்ட நான் பேசி 50 நாள் ஆகுது பிரதர், அவங்கக்கிட்ட பேசி 60 நாள் ஆகுது பிரதர். இப்படி தான் நான் இருக்குது. அல்லேலூயா. ஜனங்கள் ரொம்ப முக்கியங்க. ஜனங்கள் உங்களோடு இருந்தால் பணங்கள் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. பாலை சேர்க்குற மாதிரி ஆகிட்டு நான் நேற்றுலேருந்து திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டேன் மெசேஜ். அதனால தான் எப்படி ஜனங்கள் உங்களோடு இருந்தால் பணங்கள் உங்களை தேடி வரும். அது எப்படி வரும்? இருக்கிறாங்களா, வருதா இல்லையா மட்டும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வரும், உங்களை தேடி வரும். 4 விஷயமும் உங்களுக்கு இந்த பூமியில் நீங்கள் வாழ்வதற்கு மிக முக்கியமான தேவை. இது எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நிறைவான பலன் உங்களை தேடி வரும். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இங்கிலீஷில் ஒரு பழமொழியே இருக்குது, ஹெல்த் இஸ் வெல்த். இன்னும் என்ன அர்த்தம்னா, உங்கள் ஹெல்த் மட்டும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உங்கள் வெல்த் எல்லாம் போயிடும்னு அர்த்தம். நானும் ஒரு இங்கிலீஷ் டீச்சர், எனக்கு விளக்கம் சொல்ல தெரியும். அல்லேலூயா. ஹெல்த் இஸ் வெல்த்துக்கு அர்த்தம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் மட்டும் இல்லை. அந்த ஹெல்த்து பாதிக்கப்பட்டுச்சு, வெல்த்தெல்லாம் என்ன பண்ணிடும், ஆஸ்பத்திரிக்கு போயிடும். அவன் வெல்த்தி ஆயிடுவான். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்க, வெல்த்தி ஆயிடுவாங்க. நீங்கள் அவ்வளோதான். அல்லேலூயா. ஒரு சில நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஊசி போடுவாங்க, காசே வாங்க மாட்டாங்க. இந்த நம்ம டாக்டர் அப்பா இருக்கிறாரு, நீங்களும் யாராவது ஊசி போட்டிங்கன்னா காசு வாங்க மாட்டார். அதனால் அவர் ஊசி போடுறதே விட்டுட்டார். போப்பா, ஊசி போட்டு என்ன பண்ணுறது, யாருமே காசு தர மாட்டேங்கிறாங்கப்பா. அல்லேலூயா. ஆமாம், என் மனைவியும் அப்படி தான், இலவச சேவை தான். சோனியா அப்படின்னு தெரியல, சோனியா இருக்க ஊசி போடுறாங்களா? போட்டிங்களா? வெரி குட். காசு வாங்க கொடுத்தீங்களா இல்லையா? அதான் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா.
ஆமாம், கர்த்தர் உங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்சையை அப்படியே நிறைவேற்றுவாராக. அவர்கள் காசு கொடுக்கவில்லை என்றாலும் அவர்கள் சார்பாக அவர்களின் தகப்பனாகிய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு காசை தருவாராக. அல்லேலூயா. அதுதான் சொல்கிறேன், உன் செய்கைக்கு தக்க பலனை அவர் உனக்கு கட்டளையிடுவார். மனுஷன் மறந்துடுவான், நீங்கள் செஞ்ச நன்மை என்ன பண்ணிடுவான், மறந்துடுவான். ஆனால் கடவுள் மறக்கவே மாட்டார் என்னைக்குனாலும். அவர் மறக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன, கடவுளே மறந்துடுற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன சொல்லுங்கள் பார்ப்போம், கரெக்டாக சொல்லுங்கள். அவர் எதை தெரியுமா மறந்துடுவார், நீங்கள் செய்கிற பாவத்தை மறந்துடுவார், உங்களுடைய மீறுதல்களை மன்னிச்சிடுவார். இப்படிப்பட்ட ஒரு கடவுள் நமக்கு அமைவாரா? நம்ம பார்த்த வரைக்கும் நீ பண்ணுற தப்பு தான் ஞாபகம் வச்சுருப்பார், உன்னை போட்டு வெளுத்து தள்ளிடுவாரும்பான். அவர்கிட்ட போய் மனது உருகி உட்காந்துட்டிங்கன்னா, ஆண்டவரே நான் செஞ்ச தவறை என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க, ஆனால் அவர் மறந்துடுவார் உங்களுடைய பாவங்களை. ஆனால் அவர் மறக்காத ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? அவருக்காக நீங்கள் படுகிற பாடுகள், அவருக்காக நீங்கள் படுகிற பிரயாசங்கள், அவருக்காக நீங்கள் செய்த நன்மைகள், அவருடைய பிள்ளைகளை நீங்கள் நேசித்த விதங்கள் அவர் மறக்கிறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் சொல்லுகிறேன், அவர் உங்களை மறக்க மாட்டார். சந்தோஷமாக இருங்க. நான் சொல்கிறத சொல்லுங்கள், உங்கள் தலையில் கை வச்சு, இன்னிலிருந்து ஏசாப்பாட்டிருந்து நிறைவான பலன் எனக்கு கிடைக்கும், கிடைத்து கொண்டே இருக்கும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். இதுதான் இந்த வாரத்தினுடைய வீட்டு பாடம். டெய்லி செஞ்சுட்டு வாங்க, டெய்லி வீட்டில் செய்யுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் தலையில் கை வச்சு. வேறு ஒன்றுமே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப எளிதான வாழ்க்கை. நோயற்ற ஒரு வாழ்க்கை, கடனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது ரொம்ப எளிது. இந்த வார்த்தை உங்கள் மேலே இருந்தால் போதும். அல்லேலூயா. எதாவது சொன்னார், வார்த்தை என்னென்னா உங்களுக்கு அலாட் பண்ணியாச்சு, ஃபண்ட் என்ன பண்ணியாச்சு, உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அலாட் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது தான் இப்போ நான் சொல்லி கொடுத்தது. இதுதான், ஏசப்பாவால் எனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். இது கஷ்டமா? இது கஷ்டமா? ஈஸி. ஏசப்பாவால் எனக்கு நிறைவான பலன் கிடைக்கும், ஏசப்பாவால் நிறைவான பலன் கிடைக்கும். இப்படியே சொல்லிகிட்டே இருங்க. ரோட்டில் போகும்போது சொல்லிட்டு போயிடாதீங்க, வீட்டுக்கு போயிட்டு தனியாக சொல்லிகிட்டே இருங்க. அப்படி திடீர்னு இங்கே இருந்து எல்லாம் போகிறவங்களாம் அப்படி சொன்னோன்னே சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்துருவாங்க, என்னப்பா நல்லா உள்ளே போனாங்க, வெளியே வரும்போது என்னமோ தலையில் அடிச்சுக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லி என்னை எங்கேயும் மாட்டி விட்டுறாதீங்க. அப்படி சொல்லலை. வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு எப்போலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போலாம் சொல்லிகிட்டே இருங்க, ஏசப்பாவால் எனக்கு நிறைவான பலன் கிடைக்கும், ஏசப்பாவால் என் பிள்ளைகளுக்கு நிறைவான பலன் கிடைக்கும், ஏசப்பாவால் என் அப்பா அம்மாவுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. நிறைவான பலன் கட்டாயம் கிடைக்கும். அல்லேலூயா. நீங்கள் இப்போல்லாம் சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்களும் இங்கே வந்து சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. கடவுள் உண்மையுள்ளவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமது நாமத்தை உயர்த்துகிறோம், கனப்படுத்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொன்ன வார்த்தையை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரின் மீதும் நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். ஐ ரிலீஸ் த வேர்ட் இன் த நேம் ஆஃப் ஹோலி காட் ஜீசஸ். இன்றைக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களில் குறைவுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய காரியங்களில் நிறைவான பலன் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் வந்த வண்ணமாக அல்ல, இவர்கள் திரும்பி செல்லும் பொழுது இவர்கள் தலைகளின் மீது உமது ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. வியாதியோடு வந்தவர்கள் வியாதி இல்லாதவர்களாய் கடந்து செல்வார்களாக. பலவீனத்தோடு வந்தவர்கள் பலவான்களாய் சுகவான்களாய் கடந்து செல்வார்களாக. நெருக்கடிகளோடு வந்தவர்கள் விசாலத்தோடு கடந்து செல்வார்களாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்கிறேன், பெருக பண்ணி அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.